புதிதாக கட்சியை துவக்கி இருக்கிற நடிகர் விஜய் அரசியல் பயணம் சரியானதா? இல்லை, சரியில்லை. சான்று கரூரில் நின்ற பேருந்து நின்றே இருக்கிறது. இதுவரை இந்தியாவில் அல்லது உலகத்தில் வேறு எந்த அரசியல் பொதுக்கூட்டத்திலும் நிகழாத அளவிற்கு தாய் தமிழ் சமூகத்தில் பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், பெரியவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் 41 பேருக்கு மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் தன் கண் முன்னே துடிக்க துடிக்க கதற கதற தண்ணீர் இல்லாமல் மூச்சு திணறி உயிரை இழக்கிற சம்பவம் உலகத்தில் இதுவரைக்கும் எங்கேயும் நடக்கலை. ஆனாலும் என்னுடைய ராஜ்மோகனும் எங்கள் ரமேஷும் அப்படி அந்த எந்த கவலையும் இல்லாமல் இந்த மன்றத்தை மகிழ்விப்பதில் ஒரு திரையரங்கையை போலவே நம்முடைய தலைவர் விஜய், உங்கள் தலைவர் விஜயை போலவே இவர்களும் உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்லி மேஜிக் எப்படி நீங்கள் ஒரு உண்மைக்கு மாறானதை காட்டுவார்களோ அதை போல பேசி உங்களையும் மயக்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை மேஜிக் ஷோவா? கிட்டத்தட்ட எங்கள் 2 பேரும் பேச்சில் ரொம்ப கைதேர்ந்தவர்கள் தான். இதற்கு முன்பு நிறைவு பேச்சாளர்களுக்கெல்லாம் பேச்சை கற்றுக் கொடுத்தே ஐயா வர்றார், நாஞ்சிலார் வர்றார். தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி இருக்கிற என் ஆருயிர் சகோதரர் விஜய், அவரை சுற்றி இருப்பவர்கள் யாரு? நேற்று வரை நீங்கள் எந்த அரசியல் எதிரி என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா திராவிட முன்னேற்ற கழகம், அதில் ஒரு கூலி ஊதியத்திற்காக பணியாற்றிய ஆதவர்ஜனா 10 ஆண்டு காலம் அந்த திமுகவை, அந்த குடும்பத்தை, அந்த முதலமைச்சரை, நீங்கள் சொல்கிறீங்கள ஸ்டாலின் சார் அங்கிள், அந்த அங்கிளை, அந்த முதலமைச்சரை முதல்வர் எனில் ஏற்றுவதற்கு 10 ஆண்டு காலம் ஊதியம் பெற்றுக்கொண்டு உழைத்த அல்லது வேலை செய்த ஒரு கூலிக்காரர் ஆதவர்ஜனாவை நீங்கள் வலதுபுறமாக வச்சிருக்கிறீங்க. யாருடைய வலதுபுறமா? இந்த அப்பலுக்கற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த நச்சு பூச்சியை பக்கத்தில் வச்சிருக்கிட்டு எந்த நமக்கு நீதியான அரசியலை தர முடியும்? வலதுபுறத்தில் ஆதவர்ஜனா, இடதுபுறத்தில் எங்கள் நிர்மல்குமார் இருக்கார்ல, அவர் யார்? பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். அப்புறம் அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போய் ஐயா எடப்பாடியருடைய அரசியல் ஆலோசகராக இருந்தார். எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் என்றே தெரியாது ஓடோடி வந்து அந்த 2 பேரும் எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்லுகிறீர்களோ அந்த பிஜேபி தான் சொன்னாங்க. நீங்க அதிமுக சேர்த்து விடுறீங்க. அவர் 2 இப்போ ஒன்றுதான்மா, 2 ஒன்றுதானே. இப்படி அதிமுகவையும் பாஜகவையும் ஒன்றா நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அது பாலும் தண்ணியும் கலந்ததை போல. அது யாரும் மறுக்கிறதே இல்லை. அதிமுகவும் மறுக்கல, பாஜகவும் மறுக்கல. இந்த விஜய் இப்போ நீங்கள்லாம் நம்மெல்லாம் கட்சியை உயிருக்குயிராக விஜயை நேசிக்கிறோம். விஜயனுடைய முதல் படத்திலிருந்து பாலாபிஷேகம் பண்ணுறோம், கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறோம். நம்ம யாரும் நீங்கள் மேடையில் ஏற முடியாது. விஜயனுடைய அந்த குணத்தை பார்த்துங்க, நீங்கள் யாரும் மேடையில் ஏற முடியாது. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன் ஆதவர்ஜனா அப்படியே விஜய சும்மா கோழி குஞ்ச தழுவுற மாதிரி தழுவி அந்த அப்படியே பாவம் நடுங்கி நிற்கிற விஜயை பார்த்தேன். படத்துலேயே இருந்தால் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மேடையில் அந்த ஆதவர்ஜனாவின் பிடிக்குள் சிக்கி கிடக்கிற அந்த விஜயை நம்ம எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத நம்ம தீவிரமாக ஆலோசிக்கணும். அது ஏன்னா விஜய் ரொம்ப நல்லவர். எனக்கு தெரிய விஜய் மாதிரி ஒரு பண்பாளனை, மனிதாபிமானம் உள்ளவரை பார்க்க முடியாது. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் 100 விழுக்காடு தவறானவர். எங்கள் ரமேஷை பக்கத்தில் போட சொல்லுங்கள், விஜய் போட மாட்டார், ஏன்னா அவர் ஏழை. எங்கள் ராஜ்மோகனை போட சொல்லுங்கள், போட மாட்டார், ஏன்னா ஏழை. நேற்று அந்த சிறப்பு பொதுக்குழு மாமல்லபுரத்தில் பார்த்தேன். அப்படி ஒரு பொதுக்குழுவத்தில் இராணுவமே நடத்தியிருந்தால் கூட நடத்தியிருக்க முடியாது. அவ்வளோ அழகாக ஒரு 2000 பேர் இருக்குமா ஐயா? 2000 பேர் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அப்பாவிகள் பச்சை மண் அதுகிட்ட ஆதவர்ஜனா சொல்கிறார். அங்கே ஒரு ரவுடி என்னமோ அங்கே ஒருத்தர் யாரோ சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜின்னு ஒரு ரவுடி இருக்குதா, இன்னொரு 6 மாதம் பொறு, நீ ரவுடியா நான் ரவுடியான்னு பார்க்குறேன் அப்படின்னு வேட்டியை மடிச்சு கட்டி ஆதவர்ஜனா. அதுக்கு உங்கள் தலைவர் கை தட்டி ரசிக்கிறார். அப்புறம் எங்கள் ஒரு தொண்டனுக்கு ஒரே ஒரு தொண்டன் மேல் கை வச்சா உச்ச நீதிமன்றத்தில் போய் நான் உனக்கு நீதி கேட்டு உனக்கு பெயில் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா இங்கே தமிழக கட்சிக்கு பேர் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வராது, நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நாங்கள் நம்ப மாட்டோம், அது மேலே நாங்கள் விசாரணை நடந்து ஏற்றுக்க மாட்டோம். அப்புறம் தமிழ்நாட்டினுடைய பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் எல்லாமே வடநாட்டு இந்தி ஆங்கில பத்திரிகைகள். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கீங்களா? எந்த கட்சியும் சேர்த்த மாட்டோம். நேராக
நாக்பூர் ஆர்எஸ்எஸ் அலுவலகம், டெல்லி பாஜக அலுவலகத்திலேருந்து நேராக எங்களை வந்து நாங்கள் அங்கே போவோம், அவங்க இங்கே வருவாங்க. எங்களை தனி விமானத்தில் அழைச்சிக்கிட்டு போவாங்க. அப்புறம் எங்கள் ஐயா சொன்னாங்க, 2 பேரும் ரமேஷ் ஐயாவும் ராஜ்மோகன் ஐயாவும், 35 நாட்கள் என் தலைவன் அமைதியாக இருந்து நீதியை பெற்றுக்கிட்டார். நீங்கள் 35 நாள் அமைதியாக இருந்தீங்க. உங்களுடைய பரிவாரங்கள் பாஜக காரங்களும் எங்கள் ஹஜ்ராஜ் ஐயா எந்த விஜய் ஜோசப் விஜய் கிறிஸ்துவ மிஷினரியின் கைக்கூலி அப்படின்னு சொன்ன ஹஜ்ராஜா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டை மீட்க வந்த வருங்கால முதலமைச்சர் விஜய் வாழ்க யார் சொல்கிறது? ஹஜ்ராஜா. எப்படி அந்த மனசு மாறிச்சு? எங்கே எடப்பாடி நீங்கள் ஒரு கொடி 15 ரூபா, 4 கொடி 60 ரூபா, அதை பார்த்த உடனே அவ்வளவு பெரிய எதிர்க்கட்சி தலைவர் 66 சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வச்சிருக்கிற 30 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எங்கள் எடப்பாடி ஐயா, ஆகா 60 ரூபா கொடி வந்துருச்சு, இதோ விஜய் வந்து விட்டார் அப்படின்னு சொன்னார். இப்போ அவரு நம்பிக்கையிலையும் மண்ணை வாரி போட்டீங்க, நான் வரமாட்டேன்ட்டு. உலகத்திலேயே ஐரோப்பாவை விட அமெரிக்காவை விட ஒரு ஜனநாயகம் செழித்து அது வளர்ந்து பாதுகாப்பாக இருக்குதுன்னா, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னா உலகத்திலேயே தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட அந்த சட்டம் ஒழுங்கு இருக்கிற நாட்டில் தான் தமிழக வெற்றி கழகம் 4 கூட்டத்தில் முதல்வர் அரியணை நோக்கி நீங்கள் வர்றீங்க. அதுக்கு பாதை அமைத்தது இந்த ஜனநாயகம், அதை பாதுகாத்தது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியில் தான். இந்தியாவிலேயே ஒரு பழுத்த மூத்த ஜனநாயகவாதி அரசியல் தலைவர் இருக்காருன்னா நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி தந்த மு.க. ஸ்டாலின் தான். அந்த ஸ்டாலினை தான் நீங்கள் கடுமையாக தாக்குறீங்க. எந்த கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லுகிறீர்களோ அந்த பாஜகவோடு கரம் பற்றி கொண்டு எந்த கொள்கையை பாதுகாக்க நினைக்கிறீர்களோ, எந்த கொள்கையை உங்களுக்கு கையளித்ததோ திராவிட கருத்தியல் பகுத்தறிவு கருத்தியல் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அந்த தத்துவத்தை தாங்கி நிற்கிற இயக்கத்தை தகர்த்து விட்டு டெல்லியில் இருக்கிற நாக்பூரில் இருக்கிற பாஜகவின் கரத்துக்கு அதிகாரத்தை மாற்றுவதற்கு பாஜகவின் கருவியாக இருக்கிற விஜயை என் ஆர்வீர் உறவுகளே, ஒரு வாக்கை கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு செலுத்தாமல் அன்பு தம்பி நம்முடைய தலைவன் விஜயையும் நாம் பத்திரமா பாதுகாக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ நான் இப்போ என்ன வருத்தப்பட்டேன்னா, நான் முதலே சொன்னேன், இப்போ தமிழ்நாட்டு போலீஸை விசாரிச்சிருந்தா நம்ம நாளைக்கு விஜயை மட்டுமல்ல யாரை வேணாலும் விடுவிக்க முடியும். சிபிஐக்கு போனது பிற்பாடு மாற்ற முடியாது. ரொம்ப கவனமாக பிஜேபி வடநாட்டுக்காரர்கள் ஆதவர்ஜினா வழியாக இந்த மொத்த வழக்கையும் சிபிஐயிடம் கொண்டு ஒப்படைச்சிட்டு எந்த காலத்துக்கும் விஜயை தமிழக வெற்றி கழகத்துக்கான விடுதலையை தராமல் இரும்பு சங்கிலியால் பூட்டி எந்த காலத்துக்கும் பாஜகவை என்னுடைய தமிழக வெற்றி கழகத்தால் எதிர்க்க முடியாது. கூட இருந்தால் விஜய்க்கும் எங்கள் ராஜ்மோகனுக்கும் எங்கள் ரமேஷுக்கும் அதே கதி தான். அதை ஆதரித்தால் எங்கள் நாஞ்சில் சம்பத்தையாவுக்கு கூட அந்த நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆகவே விஜயை பாதுகாப்பதற்கு நாம் இப்போ அனைவரும் ஒன்று கூடி அந்த சிபிஐயிலிருந்து அந்த வழக்கை மீட்பதற்கு நம்முடைய அணிக்கு தமிழக வெற்றி கழகத்தை விஜயை கொண்டு வரணும். பாஜக என்கிற நம்முடைய அணிக்கு இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற இந்தியா கூட்டணி இப்ப கடைசியில நான் தவறு சொல்லலைங்க. நானே உலகம் முழுக்க எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிவிட்டு எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு முடிச்சிட்டீங்க. ஆமாமா இல்லம்மா இல்ல இல்ல ஒரு நம்ம எங்க தமிழிசை அம்மா சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகமும் அதனுடைய தலைவரும் குழந்தைகள். உண்மையிலேயே தெரியாது. உண்மையிலேயே உங்களையெல்லாம் விட 1000 மடங்கு விஜயை பாதுகாப்பேன். விஜய்க்கு ஒரு ஆபத்துனா தனி அரசு மாதிரி உலகத்தில் உயிரை கொடுத்தாது காப்பாற்றுவேன். ஒரு இளம் எழுச்சியை இந்த தாய் தமிழ் மண்ணில் செலுத்த வந்த அழகான ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகத்தையும் அந்த பாஜகவின் பிடிக்குள் சிக்குண்டு சிபிஐயின் பிடிக்குள் சிக்குண்டு கிடக்கிறது. அதை மீட்பதற்கு இந்தியா கூட்டணிக்கு ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் விஜயும் வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் பாதுகாப்பாக இருப்பார். எதிரிகளோடு கைகோர்த்தால் அந்த எதிர்காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் விஜயின் அரசியல் முடக்கப்படும். வாய்ப்பு இருந்தால் சிறைக்கும் அனுப்பப்படுவார். எச்சரிக்கை, அவர் மீது இருக்கிற அன்பால் எச்சரிக்கிறேன். நன்றி, வணக்கம்.